இந்த எஸ்ஐஆர் வந்து என்னென்னா இன்னொரு என்ஆர்சி. இஸ்லாமியர்கள் வந்து ஒத்து மட்டும் வந்து நாட்டை ஒத்து அமைச்சிருவாங்க. அவங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை சொல்லியிருந்தவங்க இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து 97,37,831 பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அத்தனை பேருமே இஸ்லாமியர்களா? 97,37,831 பேரும் முஸ்லீம்களா? கொஞ்சம் வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து சிந்திக்கணும். எந்த மாதிரியெல்லாம் வந்து இவங்களாம் வந்து பயமூட்டி இருக்கிறாங்க. எல்லாத்தோட வந்து நான் கேட்குறேன், ஓட்சோர். இப்போ இந்த ஓட்டு திருட்டு யார் பண்ணது தமிழ்நாட்டில்? நீங்கள் தான் வந்து பிஜேபியே வராதுன்னு சொன்னீங்கல்ல. அப்போ பிஜேபி பெருசாக எடுத்துக்கல. அப்போ இந்த இடத்துல யார் வந்து ஓட் பண்ணுறாங்க? இந்த ஓட்டை வந்து காலகாலமாக யார் திருடின்னு வந்திருக்கிறாங்க? வாக்காளர் சிறப்பு திருத்த பணி எஸ்ஐஆர் இதற்கு தமிழ்நாட்டில் எந்த அளவு வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க? எதற்கு அவசரமாக வந்து மத்திய அரசாங்கம் பண்ணணும்? எலெக்ஷனுக்கு அப்புறம் பண்ணியிருக்கலாமே. அது மட்டும் இல்லை, இந்த எஸ்ஐஆர் வந்து என்னென்னா இன்னொரு என்ஆர்சி. இஸ்லாமியர்கள் வந்து ஒத்து மட்டும் வந்து நாட்டை ஒத்து அமைச்சிருவாங்க. அவங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை சொல்லியிருந்தவங்க இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து 97,37,831 பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அத்தனை பேருமே இஸ்லாமியர்களா? இதற்கு வந்து அரசியல்வாதிகள் பதில் சொல்லுவாங்களா? நான் கேட்குறேன். 97,37,831 பேரும் முஸ்லீம்களா? கொஞ்சம் வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து சிந்திக்கணும். எந்த மாதிரியெல்லாம் வந்து இவங்களாம் வந்து பயமூட்டி இருக்கிறாங்க. எல்லாத்தோட வந்து நான் கேட்குறேன், ஓட்சோர். இப்போ இந்த ஓட்டு திருட்டு யார் பண்ணது தமிழ்நாட்டில்? நீங்கள் தான் வந்து பிஜேபியே வராதுன்னு சொன்னீங்கல்ல. அப்போ பிஜேபி பெருசாக எடுத்துக்கல. அப்போ இந்த இடத்துல யார் வந்து ஓட்சோர் பண்ணுறாங்க? இந்த ஓட்டை வந்து காலகாலமாக யார் திருடின்னு வந்திருக்கிறாங்க? தயவு செய்து மக்கள் சிந்திக்கணும். இறந்தவங்களுடைய வந்து இறந்தவங்களுடைய பேர் வந்து எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 26,94,672 பேர். இடம்பெயர்ந்தவர்களும் முகவரி இல்லாதவர்கள் வந்து 66,44,881 பேர். இது சாதாரண மக்கள் புரிகிறதுக்காக நான் சொல்கிறேன். நான் ஏன் சொல்ல வரேன்னா வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் போன இதில் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து 6,41,14,587 பேர் வந்து கணக்கு காட்டினாங்க. ஆனால் இப்போ வந்து பார்க்க போனால் இந்த சிறப்பு திருத்த பணி வந்ததுக்கு பிறகு 5,43,76,756 பேர் தான் வந்து வாக்காளர் படிவம். அதே நேரத்தில் வந்து பேர் இல்லைன்னு சொல்லி யாரும் பயப்படாதீங்க. உங்கள் பேரை இணைக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணால் படிவம் 6 வந்து பூர்த்தி செய்து அடுத்த மாதம் வந்து 18ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து சமர்ப்பிக்கலாம். அதே நேரத்தில் இடம்பெயர்ந்தவர்களும் வந்து பார்க்க போனால் ஃபார்ம் 8I வந்து வாங்குங்க. ஏன்னா இப்போ இத்தனை லட்சம் பேர் போனதுக்கு யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. என்னை கேட்டால் வந்து எல்லோரும் வந்து பண்ணிட்டாங்க. எலெக்ஷன் வர நேரத்தில் என் பேர் வரல, உன் பேர் வரலன்னு வந்து தயவு செய்து மத்திய அரசாங்கத்து மேலே குறை சொல்லாதீங்க. உங்களுடைய கடமையை கரெக்டாக நீங்கள் பண்ணுங்கள். இதை யார் வச்சு அரசியல் பண்ணுவாங்க? இதோ இப்போ 3 மாதம் 4 மாதம் இருக்குது. ஆனால் இப்போ நினச்சா அந்தந்த கட்சிகள் வந்து இப்போ பேர் வராதவங்களாம் வந்து இணைக்கலாம்ல. ஆனால் அதை பண்ண மாட்டாங்க. இதை வந்து குறை சொல்லுவாங்க. அதனால் வந்து இன்றைக்கி இந்த 98 லட்சம் போலி வாக்காளர்களை நீக்கப்பட்டிருக்கிறார்கள். தயவு செய்து மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த எஸ்ஐஆர் வந்ததால் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இது தேர்தல் ஆணையமும் விளக்கம் அளித்துட்டாங்க. இதை வைத்திருக்க அரசியல் பண்ணுறவங்க இது வந்து ஒரு பேரிடி. என் பேரை நீக்கப்பட்டவர்கள் இணைக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனடியாக உங்களுடைய பேரை இணைத்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் உங்கள் பேர் வந்து எலெக்ஷன் ஓட்டரில் இருக்குதான்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சிந்திங்க, செயல்படுங்க, உங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றுங்க. ஜெய்ஹிந்த்.